ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ரொம்பவே அரகண்ட். இது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல ஷாருக். 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தபோது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப ஆடியன்ஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க அமிதாப் தான் நம்பர் 1 அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவரு கிரேட்டஸ்டா இருக்கலாம், ஆனா நான் கிரேட்டஸ்ட விட பெட்டர்னு. அந்த அந்த எபிசோட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இல்லைன்னா நான் மறுத்திருப்பேன். அது குழந்தைத்தனம். சின்ன வயசுல அந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுவோம்ல, அதனால சின்ன பையன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க ஜட்ஜ் சார். நான் அப்படி சொல்லல. ஆனா நான் இதுக்காக ரொம்ப எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த இளமையான வயசுல நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ மனுஷன் தப்பு பண்ணுவான். ஆனா முக்கியமான விஷயம் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இப்போ எனக்கு நல்லா தெரியும் நான் அவ்வளோ நல்ல ஆக்டர் இல்லைன்னு. அப்போ எனக்கு ஆக்டிங் கொஞ்சமாக தான் வந்துச்சு. விஷயம் எவ்வளோ கம்மியாக இருந்தா அவ்வளோ நிறைய தெரியும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு எனக்கு புரியுது, எனக்கு பெரிய ஆக்ட்ரஸோட முக்கியத்துவமே தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு அறிவெல்லாம் இல்லை. ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தாலும் அது லேக் ஆஃப் எஜுகேஷனால தான் நடந்தது. நீங்க இதுவும் சொல்லி இருக்கீங்க, நான் டைரக்டர்ஸ் கூட வேலை செய்யும் போது என் கண்டிஷன்ஸை சொல்லிட்டு தான் வேலை செய்வேன்னு, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தா போதும், மற்றதெல்லாம் ஓகே தானே. இல்லை, நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை. நான் ரொம்ப அன்பா வேலை செய்வேன். இப்போ கூட என்கிட்ட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நான் எந்த டேரக்டர் கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்க கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட அன்பா வேலை வாங்கிடுங்கன்னு. நேரத்துக்கு கூப்பிடாதீங்க, ஒரு குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுங்கன்னு. அது அரகன்ஸ் இல்லை, என்னோட விருப்பம்னு தான் சொல்லணும். 50 வயசுக்கு அப்புறம் கூட நான் இப்படிதான் இருக்கேன். அதாவது குறும்புத்தனமா, எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்பவும் நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட ஷாருக் கான் பெரிய ஆளுன்னு இந்த உலகமே ஒத்துக்குது. நீங்க இன்னும் மாறல. அதாவது 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரகண்டா இருந்தேன், இன்னைக்கு அப்படிதான், நாளைக்கு இப்படிதான் இருப்பேன். அப்படி இல்லை, இது என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார். நான் சும்மா தமாஷ்க்கு தான் சொன்னேன். அப்புறம் எது உண்மையோ அது உண்மைதான் கண்டிப்பா. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அழகா இருந்தேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தேன். அப்புறம் இப்பவும் அப்படிதானே இருக்கேன் இல்ல? இல்ல, அதாவது டெல்லிக்காரன் இது கூட பேசலன்னா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? டெல்லிக்காரன் என்ன வேணா பேசலாம். இதை நீங்க ஹியூமரஸாலாம் சொல்ல. அப்புறம் கிட்ட உங்க இன்டர்வியூ இருக்கு. இது ஜனவரி 2016ல வந்த மேகசின். இதுல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை, நான் இந்த உலகத்தோட செகண்ட் ரிச்சஸ்ட் ஆக்டர் உலகத்தோட. ஆமா, நான் இதை துக்கத்துல தான் சொன்னேன். இதை நான் கம்ப்ளைண்டா தான் சொன்னேன். நான் இதை ஷோ ஆஃப் பண்றதுக்காக சொல்லல. நான் 2வது இடத்துல இருக்கேன், முதல் இடத்துல இல்ல. ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இல்லைன்ற விஷயம் எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அப்புறம் உண்மையான விஷயம் என்னன்னா, இது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த நியூஸ் வந்தப்போ என்னோட படம் ஹாப்பி நியூ இயர் எடுத்துட்டு இருந்தேன். அந்த படத்துக்காக கிளைமாக்ஸ் செட்டு போட்டிருந்தோம். அப்புறம் கார் ரோடுன்னு அங்க மும்பைல ஒரு இடம் இருந்துச்சு. அங்க நாங்க போயிட்டு இருக்கும்போது எங்க ப்ரொடியூசர் கரீம் கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவர் சொன்னது என்னன்னா, ஷாருக் செட்டு போடுறதுக்கு காசு இல்ல. நான் உடனே என்ன சொன்னேன்னா, ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பாரு, நான் அங்க போய் ஆடிடுறேன். செட்டு போடுறதுக்கு காசு இல்ல, அது ரொம்ப பெரிய செட். நியூ இயரோட கிளைமாக்ஸ்க்கு ரொம்ப பெரிய செட் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட காசு இல்ல, 12 நாளுக்குள்ள காசு கட்டி ஆகணும்னு. உடனே நான் சொன்னது என்னன்னா, நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பாருங்க, நான் டான்ஸ் ஆடியாவது சம்பாதிச்சு தரேன்னு. இப்படி ஒரு ப்ராப்ளம்ல நாங்க இருந்தோம். அப்புறம் திடீர்னு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் படிச்சேன். எங்க கையில காசு இல்லாதப்போ ஷாருக் கான் இஸ் த செகண்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டுன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அசிங்கப்பா. பாருங்க, செட்டு போட காசு இல்ல, ஆனா இப்படி போட்டிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. நீங்க இதுவும் சொல்லியிருக்கீங்க, அவங்கெல்லாம் இத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வேர்ல்டுலயே இந்த மாதிரி 2வது ஆள், என்னோட ஆக்டிங்னால காசு சம்பாதிக்கல. நான் ஆக்சுவலா சம்பாதிக்கல. நான் படத்துக்கு காசெல்லாம் வாங்கவே மாட்டேன். அப்புறம் இப்பெல்லாம் என்னோட ஆக்டிங்க்கு சும்மாவே காசு தர மாட்டேங்கிறாங்க. முதல்ல நான் பண்றது ஆக்டிங்கா? நான் ஜென்யூன்லி காசே வாங்க மாட்டேன். நான் என்டோஸ்மெண்ட்ஸ்க்கு வாங்குவேன், நான் லைவ் ஷோஸ்க்கு வாங்குவேன், நான் ரொம்ப கஷ்டமா உழைச்சி வேலை செய்வேன். நான் எப்பவுமே என் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லுவேன், பணத்தை படத்துல போடுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கும்னு. அதை நான் உண்மையா சொல்லுவேன். என் கூட ஒர்க் பண்ண எந்த ப்ரொடியூசரோ இல்ல டைரக்டரோ உங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஷாருக் காசு கேட்க மாட்டாருன்னு. படத்துல போடுங்கன்னு சொல்லுவேன், ஒருவேளை சம்பாதிச்சா கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் இதை உண்மையா தான் சொல்றேன். நான் கடந்த 15-20 வருஷத்துல யார்கிட்டையும் எனக்கு படத்துக்கு இவ்வளவு காசு வேணும்னு கேட்டதே இல்ல. ஆனா நான் மத்த வேலைங்களை எவ்வளவு செய்வேன்னா அவ்வளவு சம்பாதிப்பேன், அதுலதான் சாப்பிடுவேன். நான் சொல்றது உண்மை, போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன்,
ஃப்ளாப் படங்களும் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஜென்யூனா என்ன தோணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறதுன்றது ஒரு பூஜை. அது எனக்கு கடவுள். நான் பிசினஸ் மாதிரி என்னைக்கும் படத்துல வேலை பார்க்கவே மாட்டேன் சார். மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பிசினஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஆனா நான் படத்துல வேலை பார்க்கறதுக்கு ஜென்யூனா காசு வாங்கவே மாட்டேன். பட் பப்ளிக் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, ஷாருக் எதை செஞ்சாலும் காசுக்காக மட்டுமே இந்த செய்யறாரு. விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்டாலும் சரி, நான் போய் சொன்னேன்னு சொன்னா நீங்க என்ன தூக்குல கூட ஏத்திக்கலாம். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் கேட்கலாம். நான் எப்பவும் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லுவேன் எனக்கு காசு வேண்டான்னு. நீங்க அந்த பணத்தை படத்துல போடுங்க. அப்புறம் எனக்கு ஜென்யூனா இது என்னோட என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் மை கிரேட்டஸ்ட் thing I can do to act in films. So என் லைஃப்ல எப்பவுமே நான் அதை பிசினஸ் மாதிரி பண்ணதே கிடையாது. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஒரு சில பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் செய்வாங்க, காசுக்காக செய்யறாங்க, நான் உடல் மனசு பணம். படத்துல என்னோட பாட்டு இதுதான், உடல் மனசு செல்வம் சப் ஹே தேரா. இத நான் எந்த பொண்ணுக்காகவும் பாடல, படத்துக்காக பாடுறேன். உனக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் இதை படத்துக்காக தான் செய்வேன். நான் உடலால மனசால செல்வத்தால ஒருவேளை நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு நாள் ஃபக்கீர் ஆயிடுவேன். உண்மையா தான் சொல்றேன். நான் எப்பவும் படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஹோப் இதுதான், நான் எந்த படம் எடுத்தாலும் நிறைய பேர் பார்த்து அதை சந்தோஷமா ஃபீல் பண்ணி ஆகணும். இது சம்பாத்தியத்துக்காக இல்ல. அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பேன். இந்த விஷயத்துல நான் ஒரு நேஷனலிஸ்ட். நான் எப்படிப்பட்ட படம் எடுப்பேன்னா, உலகமே பார்த்து இந்தியாவை நல்ல படம் எடுக்கிற நாடுன்னு சொல்லி ஆகணும். தட்ஸ் மை ட்ரீம். சரி, அப்ப நீங்க படத்துல காசு சம்பாதிக்கலனா எங்க இருந்து சம்பாதிக்கிறீங்க? ஆடுவேன், பாடுவேன். நான் நிறைய பார்ட்டிஸ்ல போய் டான்ஸ் ஆடுவேன். அதை ப்ரைடோட பண்ணுவேன். ஷோஸ்ல போய் நான் ஆடுவேன். அப்புறம் மாஷால்லா அங்க எனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. லைவ் ஷோஸ்ல என்னோட மார்க்கெட் நல்லாவே போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் என்டோஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 என்டோஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் நேர்மையா சொல்றேன், இளைஞர்கள் எல்லாருக்கும் இதை நான் உண்மையா சொல்லிக்கிறேன். காசு சம்பாதிக்கிறது, நான் நல்ல வீடு வாங்குறது, நல்ல வண்டி வாங்குறது, பொண்டாட்டி பசங்களை கவனிச்சுக்கிறதுல எந்த தப்பான விஷயமும் இல்ல. மக்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க மெட்டீரியல் வேல்யூவை செய்யாதீங்கன்னு. நீங்க அதாவது ஹிமாலயாக்கு போயிடுங்க, பணத்துல ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இருக்கு. முதல்ல உங்க பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல வீடை கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் எப்படி படம் பண்றனோ அந்த மாதிரி. ஆனா நான் ஜென்யூன்லி கடவுள் எனக்கு நிறையவே பணம் கொடுத்திருக்காரு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கிறேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா தயாராகி பாக்கெட்ல காசை வச்சுக்கிட்டு அவளோட காசு கொடுத்து வாங்க. ஆமா, என்கிட்ட மக்கள் அப்படிதான் சொன்னாங்க. இவரு காசு வாங்கி தான் அப்படி பண்ணுவாரு, இவரு ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு. அந்த 6-7 மாசத்துல நான் நிறைய முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சேன். நான் போய் எனக்கு இந்த அவார்டு வேணும்னு கேட்டேன். ஐ திங்க் பாஜிகர்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணிருப்பேன். தோத்து ஜெயிக்கிறவங்கள பாஜிகர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முட்டாள் மாதிரி அங்க போய் சொன்னேன். நீங்க காசு வாங்கிட்டு அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட 250-300 ரூபாய் தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க, மீதியை இன்ஸ்டால்மெண்ட்ல தரேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வெக்கப்பட்டாரு. அவர் நல்ல மனுஷனும் கூட. ஷாருக், தட்ஸ் நாட் ட்ரூ, அப்படியெல்லாம் இருக்காது. நான் வேற பப்ளிக்கா இதை கேட்டுட்டேன். அப்புறம் ஸ்டேஜ்லயும் போய் இதை கேட்டேன். அப்புறம் நான் அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டேன். சார், தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. ஏன்னா அங்க அப்படி நடக்கல. ஏன்னா எனக்கு கிடைச்சதுனால நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது இல்ல, அதனாலதான் அப்படி சொல்றேன். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க அம்மா தான் முக்கியமான காரணமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்க அம்மா கடவுளோட காதை பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், அடுத்த 25 வருஷத்துக்கு பிறகு நீங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளு. இந்த வேர்ல்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட். செகண்ட் சார், என் பார்வையில நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். சார், இப்பவும் நீங்க படங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா சார், நீங்க நிறைய சாதிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு? அந்த மாதிரி அப்சல்யூட்லி. நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கடவுள் புண்ணியத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம யாரை விரும்புறோமோ அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, லைஃப்ல இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு கூட சின்ன வயசுலயே நடந்துருச்சு. ஸோ என்னோட நம்பிக்கை இதுதான். எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல என்னை விட்டு போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்த எனக்காக பண்றதுக்கு அவங்க கடவுள்கிட்ட உக்காந்துருப்பாங்கன்னு. அவங்க கடவுள்கிட்ட என் மகனுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதை உண்மையிலேயே நம்புறேன். நான் இன்னைக்கும் வாரத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ என் பசங்க கூட என் வீட்டு மாடிக்கு போய் நிற்பேன். என்னோட நம்பிக்கை அங்கே தெரிகிற 2 நட்சத்திரம் என்னோட அப்பா அம்மான்னு. நான் போய் அவங்க முன்னாடி நின்று ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். அப்புறம் என்னோட பசங்க கிட்டேயும் சொல்லுவேன், அங்கே பாருங்க அவங்க தான் உங்களோட தாத்தா பாட்டி அப்படின்னு. அவங்களுக்கு ஹலோ சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்துல என்ன முட்டாள்னு கூட நினைப்பாங்க. இருந்தாலும் பாவம் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கூட நான் வேலை பார்க்கும்போது நான் இதை மட்டும்தான் நினைப்பேன், என் படத்தை யாரு பார்த்தாலும் அவங்க சந்தோஷப்படணும்னு. நான் உண்மையிலேயே எனக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கு நான் தகுதி உள்ளவன்னு எனக்கு தோணலை. அப்புறம் அந்த தகுதியை அடைகிறதுக்கான முயற்சியில
வாழ்க்கை பூரா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு இப்படி தோணணும், நீங்க என் மேல காட்டின அன்பு, அதுக்கான உரிமை உண்மையிலே எனக்கு சொந்தம்னு. தட்ஸ் தி ஒன்லி ரீசன் ஐ ஒர்க்.